200 கோடி ரூபாய் சொத்து இருந்து என்ன பண்றது? இந்த தம்பதி எடுத்த முடிவை கேட்டா உங்களுக்கு தூக்கம் வராது. இன்றிருக்கும் காலகட்டத்தில் அனைவருக்கும் பணத்தின் மீதும் பொருட்கள் மீதும் நீங்காத ஆசை பெருகெடுத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அனைவரும் தாங்கள் வைத்திருக்கும் நிலையை விட இன்னும் மேலே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றனர். மேலும் தங்களிடம் உள்ள பொருட்களை வைத்து எனக்காக வாழுவதை நினைப்பதை விட அதனிலும் சிறந்த பொருட்களை வாங்கி வசதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். சாதாரண குடும்பமாக இருந்தாலும் கூட அவர்களின் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் முதற்கொண்டு மிகவும் ஆடம்பரமாகவும் அவசியமில்லாத பொருட்களின் மீதும் அதிகம் பணங்களை செலவழித்து வருகின்றனர். எப்படியாவது பணம் சேர்த்து அதிக அளவில் சொத்துக்களை வாங்கிவிட வேண்டும் என்றும் அதிக அளவில் நகைகளை குவித்துவிட வேண்டும் என்றுதான் அனைவரும் பேராசை கொள்கின்றனர். மேலும் சொத்துக்கள் அதிகமாக வைத்திருப்பவர்கள் கூட மேலும் பல செல்வங்களை சேர்ப்பதற்காக அதிகம் ஆசைப்படுகின்றனர். யாரும் சிறிய உதவி கேட்டால் கூட அவர்களின் பணத்தினை கொடுக்காமல் வைத்துக் கொள்பவர்கள்தான் இன்றைய உலகத்தில் அதிகம் பேர் உள்ளனர். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்திலும் தங்களிடம் இருக்கும் அனைத்து சொத்துக்களையும் தானமாக கொடுத்துவிட்டு போகிறவர்கள் இருப்பார்களா என்று கேட்டால் அது யோசிக்கும் ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் தற்போது தங்களிடம் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்துவிட்டு துறவு செல்கின்ற ஒரு தம்பதியை பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர்கள் ஏன் சொத்துக்களை தானமாக கொடுக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டில் தன்னுடைய மகளும் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டதை தொடர்ந்து தற்போது அவர்களின் தந்தையும் தாயும் துறவற வாழ்க்கையை மேற்கொள்ள போகின்றனர். பவஷேர் பண்டாரி என்பவர் ஜெயின் மதத்தை பின்பற்றும் குஜராத்தை சேர்ந்த ஒரு கோடீஸ்வரர் ஆவார். இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு இருக்கும் என்றும் அவர்கள் தங்களின் சொத்துக்கள் அனைத்தையும் கடந்த பிப்ரவரி மாதம் தர்மம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தீக்ஷா என்பது ஜைன மதத்தில் இருக்கும் ஒரு துறவு முறையாகும். இந்த துறவினை மேற்கொள்பவர்கள் எந்தவித சொத்தும் இன்றி இருக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கென 2 வெள்ளை ஆடைகளும் யாசகம் செய்ய கிண்ணமும் செல்லும் பாதைகளில் இருக்கும் பூச்சிகளை அப்புறப்படுத்துவதற்கென ரஜோஹரன் என்று அழைக்கப்படும் வெள்ளை நிறத்தில் உடைய விளக்கும் வைத்திருக்க வேண்டும் என்பது இதன் கொள்கையாகும். இதனை அடுத்து அவர்களின் சொத்துக்கள் அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு வரும் ஏப்ரல் 22ஆம் தேதியன்று தம்பதிகள் இருவரும் துறவு மேற்கொள்ள போவதாக உறுதிமொழி எடுத்துள்ளனர். குஜராத் மாநிலத்திலேயே அதிகளவில் சொத்துக்களை உடைய பணக்காரர்களில் இவர்களும் ஒருவராக இருக்கும் சமயத்தில் இப்படி அவர்களிடம் இருக்கும் 200 கோடி ரூபாய் சொத்துக்களையும் தர்மமாக கொடுத்துவிட்டு துறவு செல்வதை கேட்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வியந்து போயுள்ளனர். இன்றிருக்கும் காலகட்டத்தில் இப்படியெல்லாம் கூட மனநிலையில் இருப்பவர்களை பார்க்கும் போது நமக்கே மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.